இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்டர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஏடிஎம்கே உடைய இன்டர்னல் சர்வே இந்தியா டுடே உடைய ஊடகத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்தியா டுடே அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக ஏடிஎம்கே 2026 வின் பண்ணுவாங்க. 135 சீட்லேருந்து 140 சீட் வரை அந்த அலைன்ஸ் வின் பண்ணி ஆட்சியில் அமரும் அப்படின்றது ஏடிஎம்கே எடுத்துக்கூடிய இன்டர்னல் சர்வேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சொல்றாங்க. நிறைய விஷயங்களும் இருக்கு. முதற்கட்டமா இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதான் நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவோட இன்டர்னல் சர்வே இந்தியா டுடேவுக்கு கிடைச்சிருக்கு. இந்த புதையெல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ அப்படியே கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் சேனல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கேலி பொருளாயிட்டாங்கன்றத நம்ம பார்க்கலாம். சர்வே அப்படின்றதே ஒரு ஜோக் ஆகி போச்சு இன்னைக்கு. இப்ப இவங்க ஒரு முக்கியமான ஒரு நேஷனல் மீடியா. ஸோ நீங்க டிவியில ஒரு விஷயத்த போடுறீங்கன்னா அதுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஏற்கனவே பிரச்சனை வருது உங்களுக்கு. இதே மாதிரி டிவிகே எடுத்த இன்டர்னல் சர்வே எங்களுக்கு கிடைச்சது, டிவிகேவுக்கு 30% ஓட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணாங்க. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதுக்கு ரொம்ப பெரிய பவ்யமா நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம், அது எங்களோட சர்வே இல்ல, அது டிவிகேவோட இன்டர்னல் சர்வே அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு டிவி, உங்க சேனல்ல ஒரு கண்டென்ட்டை நீங்க போடுறீங்கன்னா அதுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கான்றத நீங்க முதல்ல செக் பண்ணணும். ஒரு கட்சி எடுக்கக்கூடிய இன்டர்னல் சர்வே நீங்க எப்படி போடலாம்? இப்போ உங்க சேனல்ல ஒரு சர்வே ரிசல்ட்டை நீங்க போடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். இவ்வளவு சாம்பிள்ஸ் எடுக்கணுங்க, ப்ரொஃபஷனலா பண்ணுங்க, இவ்வளவு பேர் களத்துல இறங்கி வேலை பார்க்கணுங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே டிவிக்கே ஃபாலோ பண்ணிருப்பாங்களா? இல்ல இப்ப ஏடிஎம்கே ஃபாலோ பண்ணிருப்பாங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு நடுநிலையான ஒரு சர்வேயா இருக்கணும்னா சம்பந்தப்பட்ட கட்சியை எடுக்கக்கூடாது. உங்களை மாதிரியான மீடியா கம்பெனி எடுக்கலாம், வேற நடுநிலையா இருக்கக்கூடிய வேற நிறுவனங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரிதான் பண்ணணும். இப்ப புது ட்ரெண்ட் பார்த்தோம்னா, ஒரு கட்சி எடுக்கக்கூடிய சர்வேய எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்படியே புதையல் கிடைச்ச மாதிரி எப்படியோ கிடைச்சிருச்சு, எங்களுக்கு கிடைச்சிருச்சு, நாங்க அதை போடுறோம். அதை எப்படி நீங்க போடுவீங்க? அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு அதுக்கு? ஆனா அன்பார்ச்சுனேட்லி கூச்சநாச்சமே இல்லாம ஒரு பெரிய நிறுவனம் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இன்டர்னல் சர்வே எங்களுக்கு கிடைச்சிருச்சு, நாங்க போடுறோம். இப்ப கிடைச்சிருச்சுன்னா எப்படி? அவங்க அந்த இன்டர்னல் சர்வேய ஒரு பெட்டியில் அப்படியே சேஃபா வச்சிருந்தாங்க. நீங்க நைட் அப்படியே ஒளிஞ்சு போய் அந்த சேஃப்ல இருந்து அந்த இன்டர்னல் சர்வேயை கண்டுபிடிச்சு இப்ப போடுறீங்களா? யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதானே. ஸோ இப்போ ஒருத்தன் உங்களுக்கு ஒரு சர்வே ரிசல்ட்டை கொடுக்குறான்னா அவனுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும்ல. ஸோ இப்போ டிவிகே லீக் பண்ற சர்வேல டிவிகேக்கு நிறைய ஓட்ஸ் வருது, ஏடிஎம்கே லீக் பண்ற சர்வேல ஏடிஎம்கேவுக்கு நிறைய ஓட்ஸ் வருது. நாளைக்கு திமுக ஒரு சர்வே லீக் பண்ணாங்கன்னா திமுகவுக்கு அதிகமான ஓட்ஸ் வரும். இப்போ ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு கட்சிக்காரர் லீக் பண்ற சர்வே ரிசல்ட் நீங்க வெளியே விட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு நீங்க இந்த சர்வேயை பண்ணுங்க, கரெக்டா கண்டுபிடிங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. டிவிக்கே ஒரு சர்வே ரிசல்ட் விடுவாங்க, டிஎம்கே விடுவாங்க, ஏடிஎம்கே விடுவாங்க, ஒவ்வொன்னா போட்டுருப்பீங்க. ஒருத்தன் ரிலீஸ் பண்ற சர்வேலையும் அவன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இதுல மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் இப்படி கேலி குத்துக்கு? இந்த ஒரு லெட்டர் வடிவேல் படிப்பாரு, பச்சைக்கிளி ரொம்ப நல்லவர், அவங்க ரிலீஸ் பண்ற சர்வேல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிப்போர்ட் எழுதி கொடுக்க வேண்டியதுதான். இதுக்குதான் மீடியா இருக்கா? சோ இந்த எலெக்ஷன்ல தான் இந்த சர்வே கான்செப்டே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. போன எலெக்ஷன்ல கூட இந்த அளவுக்கு மோசமாகல. ஏகப்பட்ட சர்வேஸ் எடுக்கிறாங்க, இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்ன்றாங்க. அதுக்கான கிரெடிபிலிட்டி கம்ப்ளீட்டா இல்லை. கொஞ்சம் கூட ரெப்புடேஷனே இல்லாத யூடியூப் சேனல்ஸை வச்சு சர்வே எடுக்கிறாங்க, அதை டிவியில பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ ஒரு சர்வே நீங்க ரிசல்ட்டை டிவியில போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப கரெக்டா அதை எடுத்திருக்காங்களா? அந்த நிறுவனம் கரெக்டான நிறுவனமா? எடுக்கிறவங்க நியூட்ரலா இருக்கானா? இதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லாம எலெக்ஷன் கிட்ட வந்ததுன்னா இந்த கட்சிக்கு சாதகமா ஒரு 10 சர்வே, இந்த கட்சிக்கு சாதகமா ஒரு 10 சர்வே, எல்லாமே ஃபண்டடா இருக்கும். மக்கள் உட்கார்ந்து ஒவ்வொரு சர்வே ரிசல்ட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
டிவிகே காரங்க அவங்களுக்கு ஃபேவரபிளான சர்வே ரிசல்ட்டை பாரு, எங்க தலைவருக்கு எவ்வளவு ஓட்ஸ் இருக்கு பார் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதிமுக காரங்க அவங்களுக்கு ஃபேவரபிளான சர்வே ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. திமுக காரங்க அவங்களுக்கு ஃபேவரபிளான சர்வே ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ எல்லார்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கிட்டு ஏதையாவது ஒரு சர்வே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண வேண்டியது, எல்லாருக்கிட்ட இருந்தும் வாங்கிட்டு எல்லாருக்கும் ஃபேவரபிளான சர்வேஸை ரிலீஸ் பண்றது. ஸோ அப்ப எல்லா கட்சிக்காரனும் கண்டென்ட் கொடுக்குறது. உனக்கு வேண்டிய கண்டென்ட் இந்தா வச்சுக்க, இவனுக்கு வேண்டிய கண்டென்ட் இந்தா வச்சுக்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சர்க்கஸை பண்ணிட்டு இருக்கு. இந்த தடவை தான் சர்வேக்கான வேல்யூவே போச்சு. எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க சர்வேஸை. சரி, ஒண்ணு சர்வேக்கான வேல்யூ போச்சு, எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணணும்? குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் ஆகணும். நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, மற்றவங்களை விட பெட்டரா பண்ணணும். இவங்க பண்ற வேலையை பாருங்க. ஏடிஎம்கேவோட இன்டர்னல் சர்வே கிடைச்சிருக்கா, அதை அப்படியே பெரிய பொக்கிஷம் மாதிரி அதை நாங்கள் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு நாங்கள் போடுறோம். எதுக்கு நீங்க ஏடிஎம்கேயோட இன்டர்னல் சர்வே நீங்க எதுக்கு போடணும்? 2 பேரும் தான் லீக் பண்ண முடியும். ஒன்னுல அதிமுக கட்சிக்காரங்க லீக் பண்ணணும், இல்லாட்டி அந்த சர்வே எடுத்த நிறுவனம் அதை லீக் பண்ணும். அந்த சர்வே எடுத்த நிறுவனம் அதை லீக் பண்றாங்கன்னா ரொம்ப தவறு. ஏன்னா அதிமுக கட்சிக்காரங்களோட சர்வே அது, அதை அவங்க ஒப்புதல் இல்லாம அந்த கம்பெனி லீக் பண்ணுச்சுன்னா தவறு. ஸோ அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ஏதோ கட்சிக்காரங்க தான் இப்ப லீக் பண்ணணும். அதிமுக இன்டர்னல் சர்வே எப்படி வெளில வரும்? யாரோ ஒருத்தவங்க லீக் பண்ணிருப்பாங்க. அவங்க லீக் பண்றாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்ன? இப்ப இதெல்லாம் எப்படி சும்மா லீக் ஆகும்? நானும் தான் சர்வே எடுத்திருக்கேன், அது லீக் எல்லாம் ஆகலையே. அப்புறம் அந்த சர்வேல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க என்ன அப்படின்னா, வட மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள்லாம் வந்து திருச்சி போன்ற பகுதிகளெல்லாம் திமுக வாக்குகள் டிவிகேவுக்கு போகுது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 64 விழுக்காடு இருக்கு, அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ திமுகவுடைய வாக்குகள் டிவிகேவுக்கு மாறுது அப்படின்னு சொல்றாங்க அந்த சர்வேல. இப்ப திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சர்வே எல்லாம் தேவையில்லை. சும்மா ரோட்ல போய் நம்ம நண்பர்கள்ட்ட பேசினாலே அவங்க சொல்லுவாங்க திமுகவுக்கு எதிராக நிறைய அதிருப்தி இருக்கு. சோ திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்குன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் கண்டிப்பா களத்துல இருக்கு. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை யாரு அறுவடை பண்ண போறாங்கன்றதான் இப்ப கேள்வி. அதிமுகனால திமுகவுக்கு எதிரான வாக்குகளை முழுமையா அறுவடை பண்ண முடியும்னா அதிமுக கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிதானே பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குல ஃபுல்லா அதிமுக தூக்கி அவங்க பாக்கெட்ல போட்டுருவாங்க. பாஜக ஒண்ணும் கிடையாது, என்டிகே ரொம்ப வீக்கா இருந்தாங்க, டிவிக்கே களத்திலேயே கிடையாது, கமல்ஹாசன் இந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா புது புது கட்சிகள் இப்படி வளர்றாங்க. ஸோ இப்ப அதிமுகனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா இருந்தும் அந்த வாக்குகளை அறுவடை பண்ண முடியல. அதான் இப்ப சிக்கல். ஸோ அதுதான் இங்க கேள்வி. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கானா? இருக்கு. ஆனா அதை ஃபுல்லா அப்படியே கைப்பற்றுவதற்கான சக்தி அதிமுகவுக்கு இருக்காங்கன்னா அது பெரிய ஒரு கேள்விக்குறி. கொஞ்சம் வீக்கா தான் அவங்க இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அது ஒண்ணு. 2வது, விஜயை பொறுத்தளவுல அதுக்கும் ஒன்றும் பெரிய ரிசர்ச்லாம் தேவையில்லை. விஜய் அதிமுக ஓட்ட உடைக்க போறார். அது இந்த சர்வே என்ன வேணாலும் சொல்லலாம். விஜய் பேசக்கூடிய அரசியல் என்ன? திமுக எதிர்ப்பு அரசியல். விஜய் திமுக எதிர்ப்பு அரசியல் பேசினார்னா அதிமுக ஓட்டை தான் உடைப்பாரு. எப்படி திமுக ஓட்டை அவர் உடைப்பாரு? திமுகவுக்கு எதிராக கொஞ்சம் பேர் எப்படியுமே இருக்காங்க, கொஞ்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. ஒரு 60% ஓட்டர்ஸ் திமுகவுக்கு எதிராக இருக்காங்கன்னு வச்சுப்போம். சோ அப்ப விஜய் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த அரசியல் யாருக்கு அப்பீலிங்கா இருக்கும்? யாருக்கு அது அட்ராக்டிவா படும்? அதிமுகங்களுக்கு அட்ராக்டிவா படும். அதிமுக வாக்காளர்கள் பார்ப்பாங்க, யாரா இவர் நம்ம நாட்டில் விட பயங்கரமா திமுக அடிக்கிறாரு, நம்ம நாட்டில் கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க, பெருசா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. பட் இவர் விஜய் வராரு, திமுக எதிர்த்து பேசுறாரு, ஸ்டாலின் சார் அப்படின்றாரு, குடும்ப அரசியல் பேசுறாரு, சாதாரண ஒரு ஆள் தீய சக்தின்றாரு, அம்மா ஜெயலலிதா மாதிரியே பேசுறாரு, ஜெயலலிதா மாதிரியே ரோல் மாடல்ன்றாங்க, எம்ஜிஆரியே ரோல் மாடல்ன்றாங்க. ஸோ எனக்கு நார்மலா பார்த்தாலே விஜயை பார்த்து ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருக்கும். அது போக நான் கேட்க விரும்புற அரசியலையும் விஜய் பேசுறாரு. அப்ப டக்குன்னு நம்ம ஆளு கொஞ்சம் பேர் சாஞ்சிடுவாங்க. அரசியல் புரிதல் இல்லாதவங்க கொஞ்சம் பேர் விஜய் கண்டிப்பா ஓட்டு போடதான் செய்வாங்க. ஸோ அதனால விஜய்க்கு ஒரு அரசியல் இருக்கு. ஒண்ணு, விஜய் ஒரு ஸ்டார். அந்த ஸ்டாருக்கான ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. என்டிகேல இருப்பாங்க, விசிகேல இருப்பாங்க, பிஜேபியில இருப்பாங்க, அதிமுக இருக்காங்க, திமுக இருப்பாங்க. ஸோ விஜய் ஒரு பெரிய நடிகரா அவரோட ரசிகர்கள் வாக்க வாங்குவார். அது எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க. எல்லாருக்கும் அதனால பாதிப்பு ஏற்படும். 2வது, விஜய்க்கு ஒரு அரசியல் இருக்கு. விஜய்க்கு ஒரு அரசியல் அடையாளமும் இருக்கு. தெளிவா அவர் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் கையில் எடுக்கிறார். பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கல, அதிமுக எதிர்ப்பை கையில் எடுக்கல. அதிமுக விமர்சனம் பண்றாரு, அதிமுக பலவீனமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா திமுக எதிர்ப்பு தான் விஜயோட அரசியல்.
அப்ப அந்த அரசியலுக்கு ஒரு வாக்கு இருக்குல்ல, அரசியலுக்கான வாக்குன்னு வரும்போது அதிமுக வாக்குகளை அவர் கண்டிப்பா உடைப்பார். ஒண்ணு ஜென்ரலா எல்லாரோட ஓட்ஸும் உடைப்பாரு, ரெண்டாவது அரசியல்னு வரும்போது அதிமுக வாக்குகளை தான் அவர் குவி வைக்கிறாரு. ஸோ அதனால எனக்கு இந்த சர்வே ரிசல்ட்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த கேள்வியெல்லாம் போட்டிருக்கானுங்க பாருங்க இந்த டிவி காரனு, அந்த சர்வே ரிசல்ட் அவனுக்கு கேட்கணும், என்னடா இது ஒன்றும் சர்வே ஒன்றும் மேட்ச் ஆக மாட்டேங்குது, பேசிக் காமன் சென்ஸே இல்லாம ஒரு சர்வே ரிசல்ட்டை கொடுத்து இதை நான் போடணும்னா போடணுமா அப்படின்னு கேட்கணும். இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லி போட வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த லாஸ்ட் 10 years பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை இழந்திருக்கு. ஊடகங்கள் அப்படின்ற பெரிய இன்ஸ்டிடியூஷன் பார்த்தா மக்கள்கிட்ட நம்பிக்கை இழந்திருக்காங்க. ஊடகங்கள் மேல இன்னைக்கு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. சினிமா நடிகர்கள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் முரட்டு பேச்சு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யாரையும் காணும். முற்போக்காளர்கள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. சரி, ஒருவேளை தமிழ்நாடு ஒரு மிக முற்போக்கான ஸ்டேட் ஆயிருச்சு போல, அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க போல. சரி, அப்ப குறைந்தபட்சம் நம்ம பயங்கரமாயிட்டோம்னாவது பேசணும்ல. இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, வெளியே வர்றது இல்லை. முன்னாடினா அப்பப்போ ஏதாவது அறிக்கையெல்லாம் விடுவாங்க. நானுமே சில நேரம்லாம் பயங்கரமா குஷி ஆயிருக்கேன் இந்த 2018-19 இந்த பீரியட்லாம். இவரு நல்ல ஒரு முற்போக்கான ஆள்பா, இவர் மக்கள் பிரச்சனை வந்து இவர் கொஞ்சம் பேசுறாரு, மற்ற ஸ்டார்ஸ் மாதிரி இவர் கிடையாதுப்பா, இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளு அப்படிலாம் நம்மளுமே சில்லறையெல்லாம் செதற விட்டுருப்போம். இப்ப நம்ம அன்னைக்கு கொண்டாடின நடிகர்களெல்லாம் இன்னைக்கு யாரையுமே காணோம். ஸோ இந்த நடிகர்கள் மேல மக்களுக்கு நம்பிக்கை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எதிர்கட்சிகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிட்டு இருக்கு. சிறிய கட்சிகள் இருக்காங்க பாருங்க, நாங்க தலித்துகளுக்கான கட்சி, நாங்க உழைப்பாளர்களுக்கான கட்சி, தொழிலாளர்களுக்கான கட்சி, இப்படி பேசிட்டு இருக்க கட்சிகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிட்டு இருக்கு. ஸோ மக்கள் நிறைய விஷயத்து மேல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையை இழந்துட்டு இருக்காங்க. ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது. இப்ப இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஊடகங்கள் மேலாம் மக்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஊடகங்கள் மேலேயும் கிடையாது, நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் மேல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேல யார் மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது காரணம் என்னன்னா, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்ட் இருந்து யாரும் செயல்பட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஊடகங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருந்து அந்த பிரின்சிபிள் படி செயல்படுறாங்கன்னா மக்கள் நம்புவாங்க. பட் இங்க பாருங்க, இதுல என்ன நியாயம் இருக்கு? ஓகே, இந்த சர்வே ஓகே. ஆனா இன்னைக்கு கிரவுண்டை பார்க்கும்பொழுது முன்னாடி அதிமுக இருந்த வலிமையை விட இன்னைக்கு கூடிதான வலிமை இன்னைக்கு கூடுதலான இருக்காங்க கூட்டணியோட சேர்த்து. எப்படி ஏதாவது சொல்றீங்க எனக்கு தெரியல. இல்ல பிஜேபி வந்திருக்காங்க, டிடி வந்திருக்காரு, பிஎம்கே வந்திருக்காங்க. 24 ஒப்பிட்டீங்கன்னா அதிமுக கூட்டணி வலிமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதிமுக இன்னைக்கு ஒரு கூட்டணி, திமுக கூட்டணியா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதே போல வந்து திமுக கூட்டணிக்குள்ள சில சலசலப்புகள் இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது திமுக கூட்டணியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்கு இருக்குன்னு தான் பார்க்க முடியுது. இப்போ சிம்பிளுங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 24ல இருந்ததை விட அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திமுக அப்ப இருந்த மாதிரியே தான் இருக்காங்க. அது போக அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ நேத்தை விட இன்னைக்கு வாக்குகள் வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப சிக்கல் என்னன்னா, என்டிகே ஒரு சைட்ல உங்க ஓட்டை உடைக்கிறாங்க, டிவிகேன்ற புது கட்சியும் உங்க ஓட்டை உடைக்கிறாங்க. அது போக இப்ப 5ஆம் அணி ஒண்ணு உருவாயிருக்கு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு 5ஆம் அணியும் இப்ப உருவாயிருக்கு. நம்ம ராமதாஸ் ஐயா அவர்களும் சசிகலா அவர்களும் ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அதிமுக வாக்குகள் தான் உடைப்பாங்க. அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் இவங்க எல்லாரும் உடைப்பாங்க. அங்கதான் இந்த கேள்வி வருது. விஜய் அவர்கள் நானும் நீங்களும் பேசும்போது விமர்சிச்சு பேசுறோம், சில நேரங்கள்ல நம்ம விளையாட்டா கூட நம்ம பேசுறோம். அதெல்லாம் பேசினாலும் விஜய் இந்தியாலேயே தமிழ்நாட்டிலே பிக்கெஸ்ட் ஸ்டார். அவருக்கு டெஃபினட்டா ஓட் புல்லிங் கெப்பாசிட்டியும் இருக்கும். இன்னைக்கு நானும் நீங்களும் பேசுறத ஒரு 4 பேர் கேட்கறதுக்கு இருக்காங்கன்னா, அவரு பேசுறத கேட்கறதுக்கு 400 பேர் 4000 பேர் இருப்பாங்கல்ல. மேபி 4 லட்சம் பேர் 4 பேர் இருப்பாங்க, யாருக்கு தெரியும். ஸோ அப்ப அவரோட டேமேஜ் என்னவா இருக்கும், அவர் ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் என்னவா இருக்கும், என்டிகே ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் என்னவா இருக்கும், இதெல்லாம் இருக்கு. இப்ப நாம் பார்த்த அளவுல அதிமுக திமுகவை எதிர்த்து பெருசா அரசியல் பண்ண மாதிரி தெரியல எனக்கு, இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. டிவிக்கு எதிர்த்து நல்லா அரசியல் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷன்ல என்டிகே எதிர்த்தும் அரசியல் பண்றாங்க. இது என்டிகே பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பாசிட்டிவா பாக்குறேன். பொதுவா அதிமுககாரங்க என்டிகேவை பெருசு அடிக்க மாட்டாங்க. எலெக்ஷன்லாம் வரும்போது ரொம்ப கவனமா என்டிகேவை டீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் என்டிகேவால நம்ம ஓட்ஸ் உடையுதுன்னு. பட் இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான ஒரு மூட என்டிகே கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவங்களோட சண்டைக்கு போயிட்டு அவங்க நம்மளை திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப பார்த்தா அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறுது. அதிமுகவுக்கு தெரியுது நம்ம ஓட்ஸ் எல்லா இடத்துலயும் உடையுது, இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ டைரக்டா டிவிகே அட்டாக் பண்றாங்க, டைரக்டா என்டிகே அட்டாக் பண்றாங்க. ஆனா டிஎம்கே மட்டும் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சிம்பிளான விஷயம் சொல்றேன். அதிமுகவை பொறுத்தளவுல
டிவிக்கே உடைக்கக்கூடிய வாக்குகளையும் என்டிகே உடைக்கக்கூடிய வாக்குகளையும் ஸ்டாப் பண்ணணும்னா அவங்க டைரக்டா டிவிக்கே ஓடி என்டிகே ஓடி சண்டைக்கு போக வேண்டியது இல்லை. திமுக அட்டாக் பண்ணா போதும். திமுகவை நீங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அட்டாக் பண்ணீங்கன்னா மக்கள் என்டிகேவுக்கும் டிவிக்கும் ஓட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஓட் போடுவாங்க. மக்கள் இன்னைக்கு செதறி போய் அந்த பக்கம் எல்லாம் ஓட் போடுறாங்கன்னா நீங்க பெருசா திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கல. நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் திமுக கிட்ட இருந்து அடி வாங்குறீங்க, எதிர்கட்சியா இருக்கும் போதும் திமுக எதிர்த்து எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்ப உங்க வாக்காளர்கள் அதிருப்தி ஆவாங்கல்ல. உங்களுக்கு அவன் ஓட் போடுறது எதுக்காக? கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு அதுக்காகலாம் இல்ல, திமுக எதிர்ப்புக்காக. திமுக எதிர்ப்பு நீங்க கோட்டை விட்டீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க. சோ இப்ப பாக்குற எலெக்ஷன் கிட்ட வந்துகிட்டு இருக்கு, டிவிக்கேவை பயங்கரமா விமர்சிக்கிறாங்க. நான் சொல்றது இந்த அதிமுக சோசியல் மீடியால பார்க்கும்போது அதிமுக இன்ஃபுளுசர்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா டிவிக்கேவை கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல இப்ப என்டிகேவை அட்டாக் பண்றாங்க. நீங்க அட்டாக் பண்ண வேண்டியது யார? அதுவும் எலெக்ஷன் வழி இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் ஒண்ணு சொல்றேன், உங்க வாக்காளர்கள் நீங்க இந்த சிறிய கட்சியில அட்டாக் பண்றது விரும்ப மாட்டாங்க. ஒரு திமுக எதிர்ப்பு கட்சி இன்னொரு திமுக எதிர்ப்பு கட்சியை அட்டாக் பண்றத திமுக எதிர்ப்பாளர்கள் விரும்ப மாட்டாங்க. சோ அதனால நீங்க ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல ஏன் அதை இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. திமுக எதிர்க்கிறத தவிர பட் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அப்கோர்ஸ் 24 விட அந்த அலைன்ஸ் இப்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு. 24ல பாஜக ஓட்ட உடைச்சாங்க. பாஜக ஓட்ட உடைச்சாலே பாமக அப்புறம் டிடிவி எல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது. ஸோ அவங்க ஓட்ஸும் சேர்ந்து உடையுது. இப்போ ஒரு பொக்கேவா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தாச்சு, அதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் ஓட்ஸ் உடையுது. அந்த சிக்கலை சரி பண்ண முடியுமா? ஆனா அந்த அந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி செய்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ஈக்குவலான ஸ்டேஜ் இப்ப இல்ல, ஆனாலுமே அதை குறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எடுத்து வர என்னோட ஒரே நம்பிக்கை என்னன்னா, நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க வேலை செய்யணும். அதை அவங்க செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. நீங்க வேலை செய்யாம திமுகவை வீழ்த்தணுன்றதுக்காக சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அப்படி நடக்காது. உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும்னா அந்த வெற்றிக்காக நீங்க கொஞ்சமாவது உழைப்ப செலுத்தணும். இல்ல அதான பேசிக் சயின்ஸ். அது 4.5 வருஷமா நீங்க எதிர்கட்சி வேலை பார்க்கல. எதிர்கட்சி எங்க இருந்ததுன்னு 4.5 வருஷமா தெரியல. இப்ப எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்ப 1 மாசம் தான் இருக்கு. இப்பயும் இன்னும் நீங்க அக்ரஸிவா திமுக எதிர்ப்பு அரசியல கையில் எடுக்கல. எதுவுமே பண்ணாம எப்படியோ நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா அதுல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. ஏதாவது செய்யணும்ல. ஒரு ஒரு மரம் வளரணும்னா நீங்க இப்ப விதைய போடணும், டெய்லி தண்ணியை ஊற்றணும், அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கணும். அதே மாதிரி அரசியல் ஜெயிக்கிறதுக்கும் சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு. திமுக என்னெல்லாம் பண்றாங்க, கரெக்டு தப்புன்றதை தாண்டி ஜெயிக்கணுன்ற வெறியில் என்னெல்லாமோ பண்றாங்கல்ல, அதையும் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய தேர்தல் பறக்கும் படைகள் நிறைய பணங்களை பறிமுதல் பண்றாங்க. அது நிறைய வியாபாரிகளுடைய பணமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அரசியல்வாதிகளுடைய பணங்கள் பெருசா பறிமுதல் பண்ண மாதிரி இன்னும் செய்திகள் வரல. ஸோ அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எலெக்ஷன் இருக்கட்டும், இருக்கும் பொழுது பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வரத காசை கொடுத்து கொஞ்சம் சரி கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயும் அரசியல் கட்சிகள் அப்படிதானே ப்ரீவியஸா சந்திச்சிருக்காங்க தேர்தல்லாம். இப்ப நாளுக்கு நாள் ஊழல் அதிகமாயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அரசியல்வாதிகள் நாளுக்கு நாள் பணக்காரர்கள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஊழல் அதிகமாகுது, அரசியல்வாதிகள் பணக்காரர்கள் ஆகிறாங்க, அரசியல் கட்சிகளுக்கு கையில நிறைய பணம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? எலெக்ஷன்ல ஜெயிச்சா நான் சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு எலெக்ஷன் வரும்போது என்ன ஆகும்? சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லா அதுல கொட்டுவாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு இருந்த சூழல் வேற, முன்னாடி இருந்த சூழல் வேற. இன்னைக்கு வேற மாதிரி போயிருச்சு. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ற விதமே இன்னைக்கு மாறிடுச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டே காசு இருக்குது. இன்னைக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அளவுக்கு மோசம் கிடையாதுங்க. டிவி இலவசம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப மாசம் 1000 ரூபாய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. 5000 கொடுக்குறாங்க. இப்ப கடைசி 5000 ரூபாய். கமான் கீப் இட். 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கியா? பரவாயில்ல டேக் இட் அப்படின்னு கொடுக்குறாங்க. யாரு பணம்? நம்ம பணத்தை வச்சு பட்னு தூக்கி போட்டு இருக்காங்க காசை. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச முன்னாடிலாம் கனவுல கூட நினைச்சிருக்க முடியாது. இத கேள்வி கேட்கறதுக்கு இங்க எதிர்கட்சிகள்லாம் இல்லை. விஜயா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், எல்லாருமே நாங்களும் அதான் பண்ண போறோன்றாங்க. அதுதான் நல்லது, அப்படிதாங்க இருக்கணும் அப்படின்றாங்க. கேட்டா அவங்க 1000 தானே, நாங்க 2000 கொடுக்குறோம், 2500 கொடுக்குறோம் இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க நம்மள வச்சு. ஸோ இப்போ எலெக்ஷன்ஸே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. பணம் பயங்கரமா விளையாட ஆரம்பிக்குது. ஊழல் அதிகமான அரசியல்வாதி கையில அதிகமா பணம் இருக்கும். அரசியல்வாதி கையில அதிகமா பணம் இருந்தா எலெக்ஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பணத்தை வச்சு எலெக்ஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மக்களோட திங்கிங்கை
அரசியல்வாதிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அரசியல்வாதி கையில் அவ்வளவு பணம் இருக்கக்கூடாது. அது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பொசிஷன். அது நீங்க மக்களுக்கு சேவை பண்ணதா இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதி கையில இப்படி பணம் குவியுதுன்னா நாளைக்கு என்ன நடக்கும்? அப்ப அவங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அரசியல்வாதியான காசு இருக்குன்ற சூழல் ஆகும் போதும் ரைட் அப்ப அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுன்ற அந்த வெறியும் வருது. அதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். எலெக்ஷன் நெருங்க நெருங்க பார்த்தா நமக்கு தெரியுது, அப்படியே எல்லா இன்ஸ்டிடியூஷனும் அப்படியே பெண்ட் ஆகுது, மீடியா அப்படியே வளையுது, இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வளையுது. எலெக்ஷன் கிட்ட வரும்போது அப்படியே ஃபுல்லா குவிக்கிறாங்க, உள்ள இறங்கி ப்ரெஷர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏகப்பட்ட நியூஸ் அங்கங்கெல்லாம் கேட்குறோம். நீங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணலாம், இந்த எலெக்ஷன்ஸோட கனெக்ட் பண்ணலாம். அது எல்லாமே இந்த பணம் செய்யக்கூடிய வேலை தான், பணமும் அதிகாரமும் செய்யக்கூடிய வேலை தான். ஸோ நம்ம இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். டெமோக்ரஸிக்கே இது பெரிய ஒரு ஆபத்து, அரசியல்வாதிகள் கையில் பணம் இருக்கிறது. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க, நான் 2000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடு, நீங்க உங்களுக்கு ஓட்டு போடு, 1000 ரூபா கொடுக்குறீங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, சரி யாருக்கும் தீங்கு நினைக்காம 2, 3 அப்படின்னு பிரிச்சு போடுவோம் அப்படின்ட்டு மக்கள் ரொம்ப நியாயம், இந்த இடத்துல ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாங்க மக்கள். மக்களுக்கும் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்ப மக்களை நீங்க அந்த இடத்துல வச்சிருக்கீங்க, மக்களை வளர்த்து விடணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எதுவுமே இல்லை. இப்ப நீங்க மக்களை அடிமையா வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஈஜிப்ட்ல ஸ்லேவரிலாம் இருந்ததுன்றாங்கல்ல, இந்த பிரமிட்ஸ் எல்லாம் ஸ்லேவ்ஸ் தான் கட்டுறாங்க. நீங்க மக்களை அடிமைகளா வச்சீங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கஞ்சி கிடைச்சா போதும்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க பெருசா எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம மக்களை அப்படிதான் நம்மளும் வச்சிருக்காங்க. இவங்கனால முன்னேறி போக முடியாது அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துறாங்க. நீ என்னதான் சார்ந்திருக்கணுன்ற சூழலை ஏற்படுத்துறாங்க. அப்ப நேச்சுரலா மக்களுக்கு கான்பிடன்ஸும் இருக்காது, அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான அந்த ஒரு ஹோப்பும் இருக்காது, வாய்ப்புகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல கண்முன்ன பார்க்கும்போது. அப்ப ரைட்டு, இதுதான் யதார்த்த வாழ்க்கை, இவங்க தான் கொஞ்சம் கொடுக்குறாங்க, இருக்கிற 4 பேர்ல யார் நல்லா கொடுப்பாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட் போட்டுடலாம். அவங்கள பொறுத்தளவுல தமிழ்நாட்டுக்கு கடன் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் இப்படி நிறைய கடன் இருந்தா இது சஸ்டைனபிளா, நீண்ட காலம் இந்த மாதிரி அரசை நிர்வாகம் பண்ண முடியுமா, பொருளாதாரம், ஃபினான்ஷியல் பிளானிங், இதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு வேற நிறைய விஷயம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் 1008 பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க பாக்குறாங்க, ஸோ நம்மளோட இந்த வலியை கொஞ்சமாவது போக்குவதற்கு யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு பாக்குறாங்க. இந்த கட்சிகளுக்கு ஓட் போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, நாள் ஆக ஆக நமக்கு பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கும். நம்ம பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான காரணமே இவங்க தான் நமக்கு தெரியல. டெம்பரரியா ஒரு ரிலீஃப் கிடைக்குது, அவ்வளவுதான். எனக்கு தலைவலி வந்தா உடனே எனக்கு ஒரு அமிர்தாஞ்சன் கிடைக்குது, அப்படியே போட்டு தலையில் தேய்ச்சா அப்படி ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்குது. அதுதான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனா நான் சொல்றேன், இது போக போக பெரிய ஒரு குழியில கொண்டு போய் தள்ள போறாங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்ற வெறியில என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும், வந்துருவோம், சீக்கிரம் வந்துருவோம். ஏன்னா இந்த வண்டி ரொம்ப தூரம் போகாது. இப்ப இவங்க ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தா இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனா நீங்க எப்படியும் கொடுத்தா ஆகணும். இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்து ஆகணும். மேபி அந்த 1000 ரூபா நீங்க இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்களா இருக்கும், ஆனா வேற வழியா நீங்க காசு கொடுத்தா ஆகணும். கொடுத்து பழகிட்டீங்கன்னா அதுதான். 1000 ரூபா கொடுத்தா நாளைக்கு 1500 ரூபா கொடுக்கணும். கொடுக்க 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 பணம் எங்க இருந்து வரும்? இலவசங்கள் கொடுக்குறதுல அதான் சிக்கல் இருக்கு. ரஷ்யாலையுமே அதான் நடந்தது. அரசு போக போக பெட்டரா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஒண்ணு அரசுக்கு வருமானம் இருக்காது, ரெண்டாவது ரஷ்யாவில் அப்புறம் எண்ணெயோட பிரைஸ் எல்லாம் கீழே இறங்கும் போது, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எண்ணெயோட பிரைஸ் எல்லாம் கீழே இறங்கும் போது ரஷ்யாவோட வருமானமும் கம்மியாயிருச்சு. அப்புறம் USSR கொலாப்ஸ் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் ஏற்படும். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களும் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.